ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டியான சுவையான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க இந்த டேஸ்டியான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடயே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது கடையில் வாங்குகிற அரிசி மாவு தான். இந்த மாதிரி நான் சொல்கிற மெத்தடில் கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எத்தனை மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது அந்த தண்ணியில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த பச்சரிசி அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மாவு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா கலந்து வந்துடுச்சு. இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா இப்போ ரொம்ப மாவு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுக்காக மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் ஒட்டவே இல்லை. இது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். இதை எடுத்து அப்படியே சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சிடலாம். இப்போது ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு பக்கமாக. இப்போது நான் ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் அரிசி மாவு எடுத்து அதை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். மாவு தண்ணியில் நல்லா ஊறி வரட்டும். இந்த பக்கம் தண்ணியுமே நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஊட்டி வச்சுக்கக்கூடிய உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 2 செகண்ட் நல்லா அந்த தண்ணியில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதியும் வந்துடுச்சு. மாவு நல்லாவும் மேலே வந்துடுச்சு. இப்போ அப்படியே அடியில் மட்டும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது அப்படியே அந்த தண்ணியில் நல்லா வெந்து வரட்டும். நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது இது கூட நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தண்ணி சேர்க்காத கெட்டிப்பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கூட 2 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். அந்த கொழுக்கட்டை அந்த பால்லே நல்லா வெந்து வரும். நம்ம பாலை சேர்த்து செய்கிறதுனால பொங்கி ஊற்றும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லாட்டி ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா கொதியும் வந்துருச்சு. அந்த கொழுக்கட்டை அந்த பால்லே வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம். அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த அரிசி மாவுமே நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். இந்த 1 கப் சுகர் நல்லா தித்திப்பாக இருக்கும். நீங்கள் அதிகமாக சுகர் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் முக்காட்டு கப் அளவு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற்றிக்க சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வரட்டும். 1 கப் மாவுக்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வந்துடுச்சு. சுகருமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. அப்போ தான் தேங்காயோடைய டேஸ்ட் மாறாமல் இருக்கும். இது கூடயே நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருந்தேன். நான் அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான சுவையான பால் கொழுக்கட்டை செட்டிநாடு ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த பாயாசத்தை எவ்வளோ மணி நேரம் வச்சு நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம எப்படி சூடாக சாப்பிட்றோமோ அதே டேஸ்ட்டுக்கு இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். பாருங்கள், டேஸ்டியான சுவையான செட்டிநாடு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.